பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திலே இன்றைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிகவும் மகிழ்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா புக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதே தேவனின் கட்டளையாய் இருக்கிறது, அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய குடும்ப நண்பர்களுக்காக மட்டுமல்ல, நமக்கு பகைமையாய் இருக்கிறவர்களுக்கு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம், அதுவே ஆண்டவருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாட்டிலே எல்லாவித கலகங்களும் குழப்பங்களும் வன்முறைகளும் எல்லா நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே அப்படி கலகங்களோ வன்முறையோ எதுவும் இல்லாதபடி நம் நாட்டை தலைவர்கள் நடத்த வேண்டும் என்றால் நாம் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆம், நாம் மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நாட்டிலே சமாதானம், அமைதி, நிம்மதி திரும்பும். எந்த கலகமும் வன்முறையும் இல்லாதபடியாக நம்முடைய நம்முடைய நாட்டிலே தேசத்திலே சமாதானத்தின் அலை பரவும். நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. அப்போ நம்முடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டுமானால் நம்முடைய நாட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய தேசத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நம்மை பகைக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல அப்பா, மற்றவர்களுக்காகவும் எங்களுடைய தலைவர்களுக்காகவும் எங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதோ கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக நாங்கள் எங்கள் நாட்டிலே இருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்டை, அப்பா இந்த தேசத்தை ஆண்டவரே அவர்கள் திறமையுடன் நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான கிருபையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. இதோ இந்த நேரத்திலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்காக மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்களுடனே இருக்கிறவர்களுக்காக மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தியுங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமேன்.